காமாலையுடன் பல்வேறு மக்கள் பொதுவாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காமாலையின் வகைகள் தான் என்ன, முக்கியமாக காமாலை என்றால் என்ன, அதில் முக்கியமாக நாம் பயப்படும் விஷயம் என்றால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தாக்கும் காமாலை தான். இன்றைய உலகில் நிறைய பேரை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கிறது. காமாலை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நம்மளோடது பைல், அதாவது பித்த நீர் நம் உடலில் ஒரு கழிவு நீர் போன்றது. அந்த பித்த நீர் நம் உடலை விட்டு வெளியேறிவிட வேண்டும். எப்படி நம்மளுக்கு யூரின் மோஷன் வெளியில போகுதோ அதே மாதிரி பித்த நீரும் வெளியேறிட வேண்டும். சில காரணங்களால் பித்த நீர் அதிகமாக சுரந்தாலும், சுரந்த பித்த நீர் சரியாக வெளியேறவில்லை என்றாலும், இல்லை அந்த பித்த நீரை மாடிஃபை பண்ணி வெளியேற்றும் ஈரல் பாதிப்பு ஏற்பட்டாலும், நம் உடலில் அந்த பிலிருபின் அவளோட அளவு அதிகரித்தால் நாம் காமாலை என்று சொல்லுவோம். ஜாண்டிஸ்னு பொதுவா சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க, பசி சரியா எடுக்காது, சில பேருக்கு வயிறு கொஞ்சம் ஃபுட்பால் மாதிரி வீங்கி இருக்கும், சில பேருக்கு கண்களில் மஞ்சள் தெரியும், சில குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கால்களில் முகங்கள் எல்லாம் மஞ்சள் பூசியது போன்று இருக்கும். முக்கியமாக பசியின்மை தான் அவர்களுக்கு காமல். பொதுவாகவே மக்கள் பசி இல்லை என்றாலே அதை டெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. சோ இந்த காமாலை பித்த நீர் எப்படி உங்களுக்கு வருகிறது என்று முதலில் பார்க்க வேண்டும். நம்மளுடைய சிகப்பு இரத்த அணுக்கள் நம் உடலில் உற்பத்தி ஆகிறது. அந்த சிகப்பு இரத்த அணுக்கள் 120 நாட்கள் மட்டும்தான் நம் உடலில் இருக்கும். அதனுடைய வேலை ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்போர்ட் செய்யும். 120 நாளைக்கு அப்புறம் அதனுடைய தன்மையை அதை இழந்துவிட்டு அது ஸ்பிளீன், அதாவது மண்ணீரலில் போய் அது எல்லாம் அனைத்தும் இறந்துவிடும். ஸோ அதில் வேரியஸ் ப்ராசஸ் உள்ள நடந்து அது எல்லாமே அதில் இருக்கும் அயன் மற்றும் புரோட்டீன் எல்லாம் பிரிந்து விடும். ஸோ அந்த வேஸ்டேஜ் ஃபைனலா நிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளீன், அந்த மண்ணீரலில் இருந்து அது கல்லீரலுக்கு வரும். கல்லீரல்ல தான் அது கான்ஜுகேஷன் நடக்கும், மாடிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு பித்த நீராக உற்பத்தியாகி அந்த பித்த நீர் ஈரலில் இருந்து பித்த பை வழியாக சிறுகுடலை அடைந்துவிடும். அதனால்தான் நாம் நம்மளோட யூரின் பார்த்தீங்கன்னா லைட் லெமன் எல்லோ கலர் ஆகும், மோஷன் எல்லோ கலர் ஆகும் வர்றதுக்கு காரணம் இந்த பித்த நீர் அதிகமாக சில நேரங்களில் உற்பத்தியாகும். சில நேரங்களில் இந்த உற்பத்தியாகும் சரியான அளவில் உற்பத்தியாகும் பித்த நீர் உங்களுக்கு வெளியேறாமல் அங்கே தடைப்பட்டு விடும். அதனாலையும் ஜாண்டிஸ் வரலாம். ஜாண்டிஸில் மொத்தம் 3 வகை கொடுப்பார்கள். அந்த 3 வகைகள் அதிகமாக உற்பத்தி ஆகும் பித்த நீர். ஒன்று ஈரல் டேமேஜ் ஆகும், அதனால் ஏற்படும் ஜாண்டிஸ். இன்னொன்னு அடைப்புகள் ஏற்பட்டு அதனால் ஏற்படும் ஜாண்டிஸ். ஸோ இது ஒரு அவுட்லைன் உங்களுக்கு. ஏன்னா ஜாண்டிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா வெரி எலாபரேட் உங்களுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இனி வரும் வீடியோக்களில் இந்த ஜாண்டிஸோட ஒவ்வொரு பகுதியாக நாம் பிரித்து இதனுடைய மெடிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஹெப்படைட்டிஸ் பி. இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்றால் என்ன அப்படி என்பதை தான் பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் என்றால் லிவருக்கு தான் ஹெப்படைட்டிஸ் சொல்லுவாங்க. அதில் நடக்கும் ஒரு மாறுதல்கள், இன்ஃபிளமேஷன், அதில் நடக்கும் ஒரு டேமேஜ் தான் ஹெப்படைட்டிஸ் அப்படி என்று கூறுவார்கள். பி வைரஸ் மொத்தம் ஏ பி சி டி இ 5 வகையான வைரஸ்கள் இன்றைய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏ வைரஸ் நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் நீர் இது போன்ற மூலமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவிவிடும். அதாவது அந்த ஏ வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட அந்த நபரிடமிருந்து அவர்கள் கழிக்கும் மலத்தில் இருந்தோ இல்லது அவர்கள் எடுக்கும் வாட்டர் மூலமாக கிடைத்த அந்த வைரஸ் அவங்க உடலில் இருந்து வெளியேறி அதுல கண்டாமினேஷன் நடந்து அது வரும். பி அண்ட் சி வைரஸ் பொறுத்த வரையில் உங்களுக்கு ரத்தம் மூலமாகத்தான் உங்களுக்கு பரவும். இப்போ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க, சிஸ்டர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே ஸோ பிளட்டை ஈஸி ஆக்சஸா ஹேண்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது, நீடில் போடும்போது, சம்டைம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வேற ஒரு பிரச்சனைக்காக ரத்தம் சோகையினால் பாதிக்கப்படுவார், அவர்களுக்கு பிளட் கொடுப்பாங்க. இது போன்ற காரணங்களால் என்ன நடக்கும் என்று பாத்தீங்கன்னா இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஸ் இன்ஃபெக்ஷன் நடந்து உங்களை பாதிக்கும். இப்போ
ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரி பண்ணுவாங்க. சப்போஸ் பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அவர்களிடம் வந்து டாக்டர்களுக்கு வரும். சம்டைம்ஸ் டாக்டர் கிட்ட இருந்து பேஷண்ட்டுக்கு போய்விடும். ஸோ இது போன்ற பல்வேறு சிக்கலான விஷயங்கள் இந்த பி அண்ட் சி வைரஸ். முக்கியமாக இந்த பி வைரஸ் வந்து நீங்க பார்க்கணுங்கன்னா எப்படி வர்றதுன்னா, நீடில் பிரிக் இன்ஜுரி, ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு பிளட்டை வந்து நம்ம டைரக்டா ஹேண்டில் பண்ணும்போது இது மாதிரி வந்து அந்த வைரஸ் வந்து உங்க உடலில் ஏறிவிடும். அதே நேரத்தில் இந்த வைரஸ் உள்ளே வந்தால் என்ன நடக்கும், நாம் எதை அறிகுறியாக வைத்து இதை கண்டுபிடிப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கடைசியா இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்றதும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆபரேஷன் பண்ண போவாங்க, சில பேர் பிளட் டொனேஷன் பண்ண போவாங்க, சில பேர் பிளட் ஏத்திக்கிறதுக்காகவும் போவோம். இன்னைக்கு ஜெனரலா எந்த ஒரு ப்ரொசீஜர் ஹாஸ்பிட்டல்ல நடந்தாலும் இந்த சில வைரஸ்கள் செக் பண்ணுவாங்க, ஏற்கனவே அவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் இருக்கிறதா என்று. அப்பொழுது வந்து பார்க்கும் வைரஸ்களில் மிக முக்கியமான வைரஸ் இந்த பி வைரஸ். நீங்க ஒரு எண்டோஸ்கோபி பண்ண போயிருப்பீங்க, இல்ல ஒரு சர்ஜரி பண்ண போயிருங்க, ஹார்ட்டுக்கு ஏதாவது ஸ்டென்ட் ஒரு ப்ராப்ளம்னு உங்களுக்கு போட போயிருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த பி வைரஸ் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அப்பொழுது பாசிட்டிவ் என்று அதில் காட்டிவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டியது? நிறைய பேருக்கு ஒரு ஒரிஸ் வந்துடும், எனக்கு டாக்டர் சொன்னாங்க எனக்கு வந்து பி வைரஸ் இருந்ததுன்னு, ஆனா எனக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து அவங்க ப்ரிகாஷனரி எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் என் பி வைரஸ் இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு நான் வந்து கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணேன். சில தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்டேன், இது ஏதோ ஒரு கொடிய வைரஸ் தானே, இதுல இருந்து நாங்க எப்படி பாதுகாக்கிறது, எப்படி நாங்க இதை வந்து ஹேண்டில் பண்றது, எந்த மருத்துவரை நாங்கள் வந்து அணுகுவது இதற்கு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு வரும். இப்ப பொதுவாக எடுத்துக்கொள்வோம், ஒரு ரத்தத்தில் ஒருவருக்கு பி வைரஸ் பாசிட்டிவ் அப்படி என்று வந்தால் இதில் வந்து எலைசா மெத்தட் மூலம் பார்ப்பதுதான் நல்லது. கார்டு டெஸ்ட் ஒண்ணு பண்ணுவாங்க. ஜென்ரலா நம்ம ஒரு கார்டுல வந்து ஒரு டிராப் ஆஃப் பிளட் போட்டு செக் பண்ணி பார்ப்போம், ஒரு கோடு 2 கோடு, அது போல ஒரு பாசிட்டிவ் தான். அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 60-70% வந்து ஸ்பெசிபிசிட்டி இருக்கும். ஆனால் எலைசா மெத்தட் மூலம் நீங்கள் பார்ப்பது நல்லது. இப்போ அந்த வைரஸ் வந்து எலைசா மெத்தட் மூலம் உங்களுக்கு அதை டிடெக்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ இவர்களுக்கு இந்த நபருக்கு இந்த வைரஸ் உள்ளது என்பதை கன்ஃபார்ம் ஆகிவிடும். நாம் கண்டுபிடிப்பது ஆன்டிஜன். 2 வகை உண்டு. ஒரு வைரஸோ எந்த ஒரு கிருமி நம்ம உடம்புக்கு வந்தால் அந்த வைரஸோ அந்த பாக்டீரியாவோ அதன் மேல் பரப்பில் ஆன்டிஜன் ஒன்று இருக்கும். அது உடலில் வந்த பிறகு அது ஆன்டிபாடி என்று எதிர்வினை ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆன்டிஜன் தான் நம்ம டிடெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஸோ இதற்கு உரிய மருத்துவர்களை நீங்க அணுக வேண்டும். குடல் ஈரல் நோய் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் தான் இதற்கு சரியான மருத்துவர்கள். இந்த வைரஸ் தெரிந்தவுடன் நீங்கள் இந்த ஆன்டிஜன் வந்து உண்மைத்தன்மை அறிய வந்து இதற்கு மேல் ஒரு சில டெஸ்டுகள் இருக்கும். முக்கியமான டெஸ்ட் வந்து HBeAg என்ற ஒரு டெஸ்ட். இ ஆன்டிஜன் என்பதை பார்ப்பார்கள். அதாவது இந்த வைரஸ் வந்து உடலில் வந்து ஆக்டிவாக இருக்கிறதா இல்லையா. இ ஆன்டிஜன் மொத்தம் அந்த இதுக்கு வந்து 3 ஆன்டிஜன் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பி வைரஸுக்கு மட்டும் 3 ஆன்டிஜன் இருக்கும். எஸ் ஆன்டிஜன், இ ஆன்டிஜன், சி ஆன்டிஜன். ஸோ நம் முதலில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பது எஸ் ஆன்டிஜன், இரண்டாவதாக நாம் கண்டுபிடிப்பது வந்து இ ஆன்டிஜன். இந்த இ ஆன்டிஜன் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த வைரஸ் வீரியத்தன்மையோடு உங்கள் உடலில் இருக்கிறது என்ற அர்த்தம். இது ரெண்டும் கண்டுபிடித்த பிறகு இந்த வைரஸோட லோடு எவ்வளவு இருக்கு, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் வைரஸ் அப்படி என்று சொல்லுவாங்க. அதற்கு பேரு HBV DNA. ஸோ உங்கள் உடலில் இந்த வைரஸ் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அந்த HBV DNA என்ற குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பை PCR மெத்தட்ல பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் தான். நீங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பி வைரஸோட குவான்டிடேட்டிவ் எவ்வளவு லோடு இருக்குன்னு. சில பேருக்கு 10ல் ஆரம்பிக்கும், 10 காப்பீஸ்ல ஆரம்பிச்சு குரோர்ஸ் கணக்குல இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், அதிக அளவில் இருந்தால் நோயோட இந்த வைரஸோட வீரியத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது போன்று வந்து வந்த பிறகு நம்ம இந்த டெஸ்டும் செய்து கொண்டு அதுக்கப்புறம் நம் உடலில் உண்மையாகவே ஜாண்டிஸ் இருக்கிறதா என்பதை பார்ப்போம். வைரஸ் இருக்கிறது, அதே நேரத்தில் கட்டாயம் ஜாண்டிஸ் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்வார்கள். அதுல ஒரு 7 விதமான டெஸ்ட்டுகள் இருக்கும். அதையும் பார்த்துவிட்டு நமக்கு ஜாண்டிஸ் இருக்குதா இல்லையா என்று பார்ப்பார்கள்.
மேலும் இந்த வைரஸ் தாக்குதனால் நம்மளுடைய உடல் வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள் இருக்கும் ஈரலோட தன்மையை கண்டறிய அல்ட்ராசோனோகிராம் டெஸ்ட் ஒன்று பண்ணுவார்கள். ஸோ இந்த அல்ட்ராசோனோகிராம் டெஸ்ட், இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் டெஸ்ட் இதெல்லாம் கையில் கொண்டு மருத்துவர்கள் உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுப்பார்கள். ஸோ இப்போது பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் கிடையாது, வைரஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அந்த வைரஸோட லோடு வந்து அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் உங்களுக்கு அந்த வைரஸோட லோடு குறைவதற்கு உண்டான மருந்துகளை கொடுத்து, இன்றைய மருத்துவத்தில் அது சாத்தியமே. அந்த வைரஸ் லோடை குறைவதற்காக உங்களுக்கு அதுக்குண்டான மருந்துகள் என்டகாவீர் இந்த போன்ற மருத்துவங்கள் வந்து அரசாங்க மருத்துவமனையிலும் இது வந்து அவைலபிளா இருக்கிறது. ஸோ ஒரு மருந்தின் விலை 75 ரூபாய். அது வந்து நமக்கு அரசாங்க மருத்துவமனை ஃப்ரீயாவே கிடைக்கிறது. ஸோ இந்த மருந்துகளை நாம் வந்து குறைந்தபட்சம் இந்த வைரஸ் லோடு குறைவதற்கு நார்மல் லெவல் கீழே வர்ற வரைக்கும் நாம் வந்து அதை கொடுத்து கொண்டே வரணும். தினமும் ஒரு மாத்திரை சாப்பிட்டு வந்தால் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த டெஸ்ட் செய்து பார்க்கணும், HBV DNA லோட் எவ்வளவு இருக்கிறது என்பது. இப்போ சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வைரஸோட அளவு ஜாஸ்தியாக இருக்கிறது, நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஜாண்டிஸ் கிடையாது. இதே இன்னொரு பேஷண்ட்டுக்கு வைரஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஜாண்டிஸும் இருக்கிறது என்பது தெரிந்தவுடன் அவர்களுக்கு உண்டான அவசர சிகிச்சை பிரிவில் நிச்சயமாக இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஹெல்ப் வேண்டும். அதை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்து தான் அவங்க முக்கிய ரோல் பிளே பண்ணுவாங்க. இந்த வைரஸோட லோடுக்கு தேவையான மருந்துகளை வந்து பல்வேறு மருந்து, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இருக்கு, அது கொடுப்பார்கள். மேலும் வந்து இதற்கு வந்து இம்யூனோகுளோபின் தெரப்பி இருக்கிறது, அது கொடுப்பாங்க. ஆல்பா இன்டர்ஃபெரான் தெரப்பி என்று கொடுத்து இந்த ஈரலோட தன்மை, இந்த வைரஸோட வீரியத்தன்மையும் அக்ரசிவ்னஸ் ஆஃப் வைரஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். அப்படி இல்லை என்றால் நம் ரத்தம் உறைய தன்மையை வந்து மோசமடைந்து நமக்கு வந்து உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ சரியான நேரத்தில் வைத்தியம் எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து நாம் ஈஸியாக வெளியே வந்து விடலாம். சில பேருக்கு வைரஸ் லோடுகள் வந்து நார்மலாக ரொம்ப அதிகமாக இருக்காது, நார்மலாக இருக்கும், வந்து ஒரு 10, 20, 30க்குள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த வைரஸ் பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் நிறைய பேர் சந்திக்கும் பிரச்சனை. சார் எனக்கு HbS நான் ஒரு எண்டோஸ்கோபி பண்ண போனா அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லிட்டாங்க. பண்ணும்போது எனக்கு இந்த டெஸ்ட் வைரஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்க, எஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு நீங்க சொன்ன பிரகாரம் நிறைய டெஸ்ட் கொடுத்தாங்க, HBV DNA டெஸ்ட், இந்த வைரஸ் லோடு எல்லாம் பார்த்தாங்க. அந்த லோட்ல வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கம்மியா தான் இருந்தது, அதிகமாக இல்லை. எனக்கு ஜாண்டிஸ் டெஸ்டும் பண்ணி பார்த்தாங்க, லிவருக்கு ஸ்கேனும் பண்ணி பார்த்தாங்க, எவ்ரிதிங் நார்மல் சொன்னாங்க. பட் எனக்கு என்னதான் நீங்க சொல்ல வர்றதுன்ற உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். ஸோ உங்களுக்கு வைரஸ் லோடு குறைவாக இருக்கிறது, ஆனால் வைரஸ் பாசிட்டிவாக இருக்கிறது. இது வந்து ஏசிம்டமேட்டிக் கெரியர் என்று மருத்துவத்தில் கூறுவார்கள். அதாவது வைரஸ் உங்களுக்கு உங்கள் உடலில் இருக்கிறது, ஆனால் டம்மியாக இருக்கிறது, அக்ரெசிவாக இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மானிட்டரிங் பண்ணி கொண்டு வந்தால் போதும். ஸோ மானிட்டரிங்னா எப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட அந்த HbS டெஸ்ட் மற்றும் வந்து HBV DNA டெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் உங்களுக்கு ஜாண்டிஸ் எப்பொழுது வந்தாலும் இந்த HBV DNA வைரஸ் லோடு டெஸ்டை நீங்கள் தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏசிம்டமேட்டிக் கேரியர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த ஏசிம்டமேட்டிக் கேரியர் வந்து நிச்சயமாக பெருசாக ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது, நீங்க நார்மல் லைஃபே வந்து லீட் பண்ணலாம். இன்னும் ஒண்ணு, இந்த வைரஸ் பாசிட்டிவ் இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து பிளட் டொனேஷன், ஆர்கன் டொனேஷன் பண்ணுவது சிரமம். மேலும் இந்த வைரஸ் பாசிட்டிவ் இருப்பவர்கள் வந்து அவரோட ஃபேமிலி, சப்போஸ் மதருக்கு பாசிட்டிவ்னா அவரோட சில்ட்ரன் அண்ட் ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவ்னா அவங்க ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ்ட் ரிலேஷன்ல இருக்கிறவங்க கட்டாயம் இதற்கு வந்து தவிர்ப்பதற்கு உண்டான வேக்சின்களை எடுக்க வேண்டும். இப்பொழுது வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் வந்து இது ப்ரிவென்ஷனுக்காக வந்து விட்டது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வேக்சின் வந்து வந்தது. இப்போது கவர்மெண்ட்ல வரை சின்ன சென்டர்ல கூட உங்களுக்கு வந்து இந்த வேக்சினை வந்து தவறாத கொடுத்து விடுகிறார்கள். முதல் இன்ஜெக்ஷன் வந்து உடனே போடுவது, 2 மாதம் கழித்து ஒரு இன்ஜெக்ஷன், 6 மாதம் கழித்து ஒரு இன்ஜெக்ஷன், மொத்தம் 3 வேக்சின்கள் கொடுப்பார்கள். 3 இயர்ஸ்க்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து பூஸ்டர் டோசேஜ் என்று கொடுத்து விடுவார்கள். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கொள்வது நல்லது.
இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்றவங்க, அது அதுல இருக்கிற கடைநிலை ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வேக்சின் இன்னை பொழுதில் நம்ம எல்லாருமே அந்த வேக்சின் எடுத்துக்கொள்வது நல்லது. அது ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, ரொம்ப சீப் ரேட்டு தான். அதை நீங்கள் அலட்சியப்படுத்தி நீங்க எடுத்துக்கொள்ளாத தவிர்ப்பது உங்களுக்கு சிரமத்தை ஆளாக்கும். ஸோ இந்த மாதிரி வேக்சின் நீங்க போட்டீங்கன்னா, ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் சேஃப். அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி வைரஸ்கள் வந்த பிறகு, ஏன்னா அதனுடைய ஆக்டிவ் வைரஸ் லோடு அதிகமாக இருந்தால் அதனுடைய ட்ரீட்மெண்ட் காஸ்டும் ஜாஸ்தி, ரொம்ப அதிகம். அதை நம்ம அதை கம் அக்ராஸ் பண்ணிட்டு நீங்க வெளியில வரும்பொழுது உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்கும். ஸோ லிவர் ஃபெயிலியர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இறுதியாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் உங்களை அழைத்து சென்றுவிடும். லிவர் சிரோசிஸாக மாறி கடைசியாக லிவர் ஃபெயிலியர் போய் நீங்க இறுதியாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற ஒரு நிலைமையை அடைய வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இதை தவிர்ப்பது எப்படி என்று பார்த்தால், இப்போ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் ஜென்ரலா இப்போ ஒருத்தர் அடிபட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் ப்ரொடெக்ஷனோட ஹெல்ப் பண்றது நல்லது. ஸோ நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இருந்தால் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது வேண்டிய கட்டாயம் கிடையாது. நீங்க வேக்சின் அடிக்குவேட்டா போட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே போன்று டாக்டர்ஸோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாம் சர்ஜரி இது போன்ற இன்வால்வ் ஆகும் பொழுது அவங்க அவங்களோட ப்ரொடெக்ஷன் கிட்டோட அவங்க அதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பிளட் பேங்க்ல எல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இதை ஸ்கிரீன் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட இருந்து பிளட் எடுத்தாலும் சரி, இன்னொருத்தருக்கு பிளட் கொடுத்தாலும் சரி, அதுல இது போன்ற வைரஸ்கள் இருக்குதா என்பதை நல்லா தரவா செக் பண்ணிட்டு தான் அவங்க உங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு அலோவ் பண்றாங்க. இந்த வீரியத்தன்மை அந்த வைரஸோட லோடும் அதனுடைய அந்த அக்ரெசிவ்னஸ் ஆஃப் வைரஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். பெரிய உயிர்கொல்லி என்று நீங்கள் நினைத்து பயந்து விட வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை அளித்தால் வைரஸ்கள் ஈஸியாக இன்றைய மருத்துவ உலகில் டேக்கிள் பண்ணி விடலாம். நன்றி.